எய்ட்ஸ் காலத்துல வந்து நாங்க இந்த ஹோமோ செக்ஷுவாலிட்டியை தடை பண்ணோம். மாட்டிக்குவோம், கண்டிப்பா மாட்டிக்குவோம். ஹோமோ செக்ஷுவல்ஸுக்கு தான் நிறைய எய்ட்ஸ். அதனாலதான் ஆணுரையை வந்து ஹோமோ செக்ஷுவல்ஸ் கண்டிப்பா போட்டாங்கன்னு நாங்க சொல்லி இது பண்ணோம். லெஸ்பியன்ல வந்து ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் இல்ல. ஆண்ல தான் ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. செமன் மாறும். ஆணுடைய விந்து பரிமாற்றம் நடக்கும். பெண்ல வந்து விந்து பரிமாற்றம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உறுப்பை வந்து இது பண்ணிக்கிறத தவிர அதுல வந்து எந்த திரவ பரிமாற்றம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறதுனால ஆபத்துகள் கொஞ்சம் குறைச்சு. நீங்க சொல்றீங்களே இப்ப ஆபத்து குறைச்சலாம், ஆனா ஆபத்து இருக்கு. ஆபத்து இருக்கும். தோல்வியாதிகள்லாம் வரதுக்கு பரிமாற்றம் இல்லைங்க. ஒரு பெண்ணுடைய திரவம் வந்து வெஜைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அது வந்து அவ இந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணுகிட்ட போகாது. அந்த மாதிரி போலாயே கிடையாது. ஆமா, சரி, அவ்வளவுதான். அப்புறம் எப்படி வியாதி? நீங்க மட்டும் அரிப்பு சொல்லி தோல் ஒண்ணு ஒட்டுது இல்ல. தொட்டா ஒட்டிக்கிற சரங்கு மாதிரி சரங்கு இருந்ததுன்னா அவளுக்கு சரங்கு இருந்தா இவளுக்கு சரங்கு வரும். 3 பொண்ணுங்க வரிசையா பிறந்துச்சு வச்சுக்கோ. ஒரு பையன் வேணுங்கிறதுக்காக விடாம அவனும் பிரெக்னென்ட் ஆகிக்கிட்டே இருப்பான். அடுத்து பெண்ணே வந்து அப்ப அந்த 3 பொண்ணு ஆகும்போது 3ஆவது பொண்ணுக்கு ஆண் ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த லெஸ்பியன் இது வந்து இந்த அக்கா தங்கச்சி இதெல்லாம் வந்து சைக்கிள். அது மன ரீதியா வர்றதுதாங்க உடல் ரீதியா போறது. மனசுல தான் மாற்றம். உடம்புல அவன் ஆணாதான் இருப்பான். பெண்ணுக்கு வந்து லெஸ்பியனா இருந்தாலும் குழந்தை பெற்க முடியும். அதுல எல்லாம் பிரச்சனை வராது. இவன் ஆண் வந்து பொண்ணுகிட்ட போகவே மாட்டான். அதுதான் பிரச்சனை. அது வெறுக்கிறாங்க. அவகிட்ட என்னத்து போய் கெஞ்சறது எனக்கு கேவலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது வந்து வாழற சூழ்நிலை சார். அது எனக்கு நிறைய காசு கிடைக்குது சார். ஆண் விபச்சாரிகள் தான். இந்த உடல் மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் விருப்பப்பட்டு அவங்க அடுத்தடுத்து பண்ணிக்கிறது. ஆனா அது அவங்க உடம்புக்கு கெடுதல் தானா? நல்லதா? அது அவங்க பண்ணிட்டு நல்லாவே தானே இருக்கு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விழுப்புரத்துலங்கிற பூவாகத்துல அந்த ஆண் உறுப்பை கட் பண்ற சொன்னாங்க. உயிருக்கு ஆபத்தா முடியுது. உயிருக்கு ஆபத்தா முடியுது. அதை பத்தி அவங்க கவலைப்படுறது. மேலை நாடுகள்ல வந்து அது எந்த பொருளாதார அடிப்படையோ உங்களுடைய இது வசதிகளோ எல்லாம் கிடையாது. அங்க அவங்களுக்கு கிடைக்கிறது பொட்டுதான் கிடைக்கிறாங்க. ரைட், அவளோட ஜாலியா போடுவாங்க. செக்ஸ் அவங்க வந்து ஒரு விஷயமாவே எடுக்கிறது. பார்ட் ஆஃப் த கேம்ங்கிறாங்க. மேல ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அது வந்து சாப்பிடுற மாதிரி வீட்டுக்கு போனாங்க. ஒய்ஃபை எங்க போயிருக்காளோ என்ன பண்ணிருக்காளோ என்ன சொல்ற ரைட் காரணம் போகும்போது செக்ஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வு நம்மோடு மருத்துவரும் சினிமா விமர்சகர், அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் நிகழ்வு நினைக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா, நீங்க மருத்துவர், அதன் அடிப்படையில் தான் இப்ப சில கேள்விகள் இருக்கு. இன்றைக்கு ஒரு பெண்ணும் காதலிக்கக்கூடிய திரைப்படங்கள்லாம் வர தொடங்கியிருக்கு. ஆணும் காதலித்த திரைப்படங்கள் வந்திருக்கு. கோவா மாதிரியான படங்கள். இன்றைக்கு பெண்ணும் காதலிக்கக்கூடிய திரைப்படங்கள். அது பின்னாடி வேற மாதிரியான முடிவெடுக்கிற மாதிரி காட்சிகள் வடிவமைக்கப்படுது. அது உண்மையாக ஒரு பெண் திருமணம் செய்வது, காதல் செய்வது, ஆணான் திருமணம் காதல் என்பது மேலை நாடுகள்ல எப்படி இருக்கு, நம்ம நாடுகள்ல எப்படி பார்க்கப்படுதியா? நம்ம நாட்டுல அது இன்னும் அறிவறுப்பா பாக்குறாங்க. எதனால? ஆணுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்கிறா. இவ்வளவு பெண்களுக்கு நிறைய ஆண்கள் இருக்கிறாங்க. கிடைக்காத ஊரு அது. ஐரோப்பிய நாடுகள்னாக்கா ஆண்களே இல்லை. பெண்களுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னாக்கா பெண்ணுக்கு ஆண் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை ஐரோப்பிய நாடுகள். அதுக்குதான் மருத்துவ காரணம் இருக்கா. ரெண்டாவது அங்க வந்து எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கே ஒரு மாதிரி சந்தேகம் வந்துடும். ஒரு பொம்பளை கிட்ட போய் செக்ஸுக்காக போய் நிக்கிற வெக்கமா இல்லையாடான்னு இந்த ஹோமோசெக்சுவல்ஸ் ஆணும் உறவு வச்சுக்கிறாங்க. அவனுக்கு கிட்ட பேசணும்னா அவங்களுக்கு நான் தானே டாக்டரா இருந்தேன், செக்ஸாலஜிஸ்ட் தானே நான். அவங்க வந்து இது பண்ணும்போது ஒரு ஒரு பெண் இருக்கும்போது நீ இதுக்காக அங்க ஆணுகிட்ட போற. பெண்ணுங்கிறது வந்து இழிப்பிறவி. இந்த இந்து தர்மப்படியே பெண் வந்து நரகத்துக்கு போறவங்க. அவகிட்ட போய் ஒரு செக்ஸுக்காக போய் காலில் விழுவ சொல்றியா? நம்ம ஆண் இனத்தை அவமானப்படுத்த அர்த்தம். இது அவனே கொடுக்குறான்னு போது இவகிட்ட என்னத்து போய் கெஞ்சுற நீ? ஐரோப்பால அதுதான் ஆணுக்கு இருக்கிற இது. லெஸ்பியன் வந்து கிடைக்காது. இது அது சின்ன வயசுல பெண் குழந்தைகளா பிறக்கும் போது வீட்டுல 5-6 பொண்ணுங்க இருக்கிறாங்கன்னாக்கா வரிசையா பொண்ணுங்களா பிறந்ததுனாக்கா என்ன பண்ணுவோம், ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை ட்ரெஸ் போட்டு விடுவாங்க. இப்போ அடுத்த குழந்தை ஆணா பிறகு அது ஒரு பழக்கம் நம்ம ஊர்ல உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? போதும் பொண்ணுன்னு பேரே வைப்பாங்களா? 3
3 பொண்ணுங்க வரிசையாக பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பையன் வேணுங்கிறதுக்காக விடாம அவனும் ப்ரெக்னென்ட் ஆகிக்கிட்டே இருப்பான். இப்போ அடுத்து பெண்ணே வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த 3 பொண்ணு ஆகும்போது 3ஆவது பொண்ணுக்கு ஆண் ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அந்த நேரத்தில் அந்த லெஸ்பியன் இது வந்து இந்த அக்கா தங்கச்சி குழுக்குள்ளாரே இதெல்லாம் வந்து சைக்காலஜி உளவியல் ரீதியாக வரக்கூடிய விஷயம். ட்ரெஸ் மாத்துறதுனாலயா? அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு தனக்கு அவன் ஒரு ஆணா நினச்சிக்கிட்டு இவங்க பழகுவாங்க. அந்த லெஸ்பியன் இதெல்லாம் நம்ம ஊர்ல அது கொஞ்சம் பெரிய இடங்கள்ல மத்திய குடும்பங்கள்ல அதெல்லாம் மேலை நாடுகள்ல அந்த பிரச்சனை கிடையாது. மேலை நாடுகள்ல வந்து அது எந்த பொருளாதார அடிப்படையோ உங்களுடைய இது வசதிகளோ எல்லாம் கிடையாது. அங்க அவங்களுக்கு கிடைக்கிறது பொண்ணு தான் கிடைக்கிறாங்கன்னா ரைட் அவளோட ஜாலியாக இருந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். செக்ஸ் அவங்க ஒரு விஷயமாவே எடுக்கிறது இல்லை. இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேமுங்கிறார். செக்ஸால பல கொலை நடக்குதையா நம்ம ஊர்ல? நம்ம ஊர்ல தாங்க நடக்குது. மேலே ஐரோப்பிய நாடுகளில் வந்து அது வந்து சாப்பிட்ற மாதிரி வீட்டுக்கு போனாங்க ஒய்ஃபை எங்கே போயிருக்காளோ என்ன பண்ணியிருக்காளோ என்ன சொல்கிற ரைட்டு காரில் போகும்போது செக்ஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப காமன். அதெல்லாம் அங்கெல்லாம் ஒன்றும் கேட்க முடியாது. அதை பற்றி யாரும் கவலையும் போட்டுருக்காங்க. நீங்க போய் அறிவுறுத்தல் சொன்னது கிடையாது? அதெல்லாம் அங்கே அது வந்து அதுக்கு அக்செப்டட் ஃபார்ம். அது ஒன்றுமில்லை. ஒரு லேபரேட்டரியில் நான் அமெரிக்காவில் பயிற்சியில் இருக்கும்போது லேபரேட்டரியில் ரிசல்ட் வாங்கிறதுக்கு போனேன். அது சாம்பிள் கொடுத்தேன். சாம்பிள் கொடுத்துட்டு இது எப்போ ரெடி ஆகும்ல, சாயந்தரம் ஆகும் அப்படின்னா. நான் கேட்டது வந்து சாயந்தரம் நீ எப்போ வந்தால் நீ ஃப்ரீயாக இருப்பேங்கிறத வந்து பெரிய அமெரிக்காவில் போய் அப்படியே வாழ்ந்த நாட்டு பெரிய அமெரிக்கன் இங்கிலீஷில் ஹவ் ஆர் யூ பிளேஸ் இந்த ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருக்கிறியான்னு கேட்டேன். நான் வந்து வாங்கிட்டேன் இதை வாங்குறதுக்காக. லேப்ல டெஸ்ட் அவன் என்ன சொல்லிட்டா, இல்லை ஐ எம் ஆல்ரெடி எங்கேஜ். அதுக்கு அதுதான் அர்த்தம். அவர் பிளேஸ் இந்த ஈவினிங் நீ ஃப்ரீயா இருக்கணும்னு நான் செக்ஸ் வச்சுக்கிட்டு வரேன், இல்லை நான் வேற ஒருத்தர் கமிட் பண்ணிட்டேன். அதான் பதில் சொல்லிச்சு. தப்பா எடுக்கு எதுவுமே கிடைக்கல பதிலுக்கு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் அங்கே வந்து அதெல்லாம் சாதாரணம். புருஷன் இருப்பா, புருஷன் முன்னாடியே வந்து கிஸ் பண்ணிட்டு போவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் நம்ம ஊர்லேயே பார்க்கணும். நம்ம ஊர்லேயே நடக்கும். இதுல இப்ப நீங்க மருத்துவரையா, ஒரு ஆண் இது வந்து ஹோமோசெக்ஸ்ன்றாங்க. இதனால எவ்வளவு பெரிய சீரழிவு ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்க? எய்ட்ஸ் காலத்தில் வந்து நாங்கள் இந்த ஹோமோசெக்சுவாலிட்டியை தடை பண்ணோம். மாட்டிக்குவோம், கண்டிப்பாக மாட்டிக்குவோம். ஹோமோசெக்சுவல்ஸுக்கு தான் நிறைய எய்ட்ஸ் இருக்குது. அதனால தான் அந்த ஆணுரையை வந்து ஹோமோசெக்சுவல்ஸ் கண்டிப்பாக போட்டாங்கன்னு நாங்கள் சொல்லி இது பண்ணோம். அப்போ ப்ரமோட் பண்ணோம். இன்னைக்கு வந்து எய்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் பார்த்தா ஆசியாவில் வந்த எய்ட்ஸ் வைரஸ் வந்து வீரியம் குறைஞ்சதா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு மரணங்களே நடக்கலை. அதனால அதுக்குள்ள கொரோனாலாம் வந்து எய்ட்ஸை வந்து மரியாதை கெட்டு மார்க்கெட் இழந்து நடிக்கிற மாதிரி. அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்து இந்த லெஸ்பியன் இதெல்லாம் வந்து நாங்கள் பேசணும். டிரான்ஸ்ஜெண்டருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தோம். அப்போதான் இவனுக்கு இவங்களோட நெருங்கிய பழக்கமே வந்தது. அவங்க பெரிய பெரிய மாநாடெல்லாம் போடுவாங்க. மாநாடெல்லாம் போட்டு ஹோமோசெக்சுவலாக இருக்கிறதுனுடைய லாபங்கள் என்னங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அதில் வரக்கூடிய என்ன லாபம் அதில்? அது அவங்க ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் சொன்னாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு கூட அதெல்லாம் போனது பார்த்தீங்கன்னா போர்னோகிராஃபியை பற்றி அது ஒரு ஆயிடும். அது அப்புறம் நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதில் இந்த வியாதிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை. இது ஹோமோசெக்ஸ்ல. லெஸ்பியன்ல வந்து ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் இல்லை. ஆண்ல தான் ஃப்ளூயிட் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. செமன் மாறும். ஆணுடைய விந்து பரிமாற்றம் நடக்கும். பெண்ணில் வந்து விந்து பரிமாற்றம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. சும்மா உறுப்பை வந்து இது பண்ணிக்கிறத தவிர அதில் வந்து விந்து எந்த திரவ பரிமாற்றம்லாம் ஒன்றும் இல்லைங்கிறதுனால ஆபத்துகள் கொஞ்சம் குறைச்சோம். நீங்க சொல்றீங்களே இப்ப ஆபத்து குறைச்சலாம், ஆனா ஆபத்து இருக்கு. ஆபத்து இருக்கும். தோல்வியாதிகள்லாம் வரதுக்கு சிரங்கு இந்த மாதிரி இதெல்லாம் ஃபங்கஸ், காணா வகை நோய்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறபடியே கடுமையான நோய்கள் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? ஒரு ஆணுடல் ஒரு பெண்ணுடல் 2 பேரும் உறவு வைக்கிறாங்க. இது இயல்பா இருக்கிற பொழுது ஒரு பெண்ணுடல் ஒன்னா இருக்கும்போது மட்டும் எப்படி நீங்க சொல்ற வியாதி வரும்? திரவ பரிமாற்றம் இல்லைங்க. ஒரு பெண்ணுடைய திரவம் வந்து வெஜைனல் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். அது வந்து அவ இந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த பொண்ணுகிட்ட போகாது. அது மாதிரி குழாயே கிடையாது. ஆமா, சரி, அவ்வளவுதான். அப்புறம் எப்படி வியாதி? நீங்க மட்டும் அரிப்பு சொல்லி தோல் ஒண்ணு ஒட்டுது இல்ல. தொட்டா ஒட்டிக்கிற சரங்கு மாதிரி சரங்கு இருந்ததுன்னா அவளுக்கு சரங்கு இருந்தா இவளுக்கு சரங்கு வரும். அவ்வளவுதான். 2 பேரும் ஆரோக்கியம் வந்தா பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. எய்ட்ஸ்லயே அதுதான். யாரு 10 ஆண்களோட ஹோமோசெக்சுவாலிட்டி இருக்கலாம். யாருக்குமே நோய் இல்லைன்னா வராது. அவ்வளவுதான். யாருக்கா ஒருத்தர் இருக்கிறதுனால அத்தனை பேத்துக்கு வந்துடும். அதனாலதான் அப்ப நான் ஒரு இடத்துல ஏதோ சொல்லி மாட்டிக்கிட்டேன். கிருஷ்ணனுக்கு எய்ட்ஸ் வரலங்கிறது போது நான் பெரிய ஆச்சரியமா இது 60,000 கோபிகளோட இருந்தா ஒருத்தர் கூட எய்ட்ஸ் இருந்திருக்காதுன்னு கேட்டேன். அதை போட்டு ஒரு வார பத்திரிக்கையில போட்டு கிழிச்சு எடுத்துட்டாங்க. எப்படி இவ்வளவு துணிச்சலா பதில் சொல்றீங்க?
60,000 கோபியரோட இருந்தாங்கிறாங்க. எவ்வளோ ஒருத்திக்கு இருந்தா 60,000 பேருக்கு வந்து ஆயிடுச்சு. இடையில நாரதர் ஒரு பெண் வேடம் எடுத்த கதலாவார் இருக்குல்ல, அதுல நாரதர் பெண் வேடம் எடுத்த கதலாவார் அதான் அந்த ஹோமோசெக்சுவல்ல வந்தவங்க தான் தமிழ் வருஷம் பிறப்பு நீங்க கொண்டாடுறது. 60 பசங்க பிறகுறாங்க நாரதருக்கும் விஷ்ணுவுக்கும். அந்த பசங்க ஒரு போர்ல செத்து போயிடுறாங்க. அவங்க ஞாபகார்த்தமா தமிழ் ஆண்டுகளுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அவங்க பேரை வைக்கின்றாங்க. நீங்க தமிழ் புத்தாண்டு சித்திரையில 1ஆம் தேதி கொண்டாடுறீங்களா? அது ஹோமோசெக்சுவல் வருத்த தான். ஐயா அதுக்கு மேல போக வேண்டாம். நம்ம இன்னொரு கேள்வி இருக்கு. இத வந்து நம் கலாச்சாரத்திற்கு சரியானது தானா? தமிழ் எந்த கலாச்சாரத்துக்கு அது ஒத்துக்கலைங்க. பைபிள்ல வந்து சோடமன் குமாரான்னு ஒரு 2 நாடுகள், ட்வின் சிட்டிஸ் ஆஃப் சின் அப்படிங்கிறான். பாவங்களின் 2 நகரங்கள். சோடம்ங்கிறது ஒரு ஊரு, கொமோராங்கிறது ஒரு ஊரு. சோடம்ங்கிறதுக்கு வந்து ஹோமோசெக்சுவலுக்கு இன்னொரு பேர் சோடாமின்னு பேர். கொமோராங்கிறது வந்து கொனோரியாங்கிற ஒரு பால்வினை நோய்க்கு கொனோரியான் பேர் வந்து அதனால வந்து அவங்க எல்லாருமே இந்த செக்ஷனால அழிஞ்சு போனாங்க. அந்த 2 நகரமும் அழிஞ்சு போச்சு பாவங்களால. இந்த செக்ஷனாலே அழிஞ்சாங்க. அதெல்லாம் பைபிள்லயே எல்லாத்துலயுமே மறுத்துருக்கு. எதுலயுமே அது வந்து அக்செப்ட் ஆகும். இல்ல இன்னைக்கு அது அவங்க உரிமையா சொல்றாங்க. உணர்வுபூர்வமா பாருங்க, ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் மீது காதல், ஒரு பெண்ணுக்கு ஒரு நியாயம் வந்துருங்க. இன்னைக்கு கொலைகளுக்கு கூட நியாயங்கள் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம பேச முடியாது. நேற்றைய நியாயங்கள் இன்றைய நேற்றைய குற்றங்கள் இன்றைய நியாயங்கள் நாளைய சட்டங்கள். ஒரு முடிவா எடுத்து வாங்குறீங்கன்னா நீங்க இல்ல கலாச்சார ரீதியா மருத்துவ ரீதியா சிக்கல் தான் இது. மருத்துவ என்ன சிக்கல் இருக்கு? நம்ம அவ்வளவுதான் சொல்லணும். யாங்கிட்டே எடுத்துக்கணும். உணவு வந்து மலத்தோரத்தோடைய சாப்பிட முடியாது, வாய் வழி தான் சாப்பிடும். நிறைவான கேள்வி. ஒரு ஆண் பிறக்கும் போது ஆணா பிறக்கிறாரு. அதுல இந்த ஒய் குரோமோசோம் எக்ஸ் குரோமோசோம் சொல்றாங்களா, அது என்ன கணக்கு? அது வந்து பிறவி. ஆனா பெண்ணாங்கிறது. ஆண் வந்து XXY அது வரும். XXX இருந்தாங்க அது பெண்ணா வரும்னு சொல்லுவாங்க. XY வரும். கடைசி இது வந்து XXY வந்ததுன்னா பெண்ணு, XY மாறுதுன்னா ஆண். அந்த மாதிரி வரும். சரியா தெரியல, மறந்து போச்சு. அது குரோமோசோமல் பேட்டர்ன்ல தான் ஆணா பெண்ணாங்கிறது நம்ம வந்து அதைத்தான் வந்து நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டை நம்ம பார்க்கணும். ஒரு கருத்தரிச்ச போது அந்த ஆணா பெண்ணாங்கிறது வந்து அவங்களுடைய ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணோம்னா கண்டுபிடிச்சாங்க. அதைத்தான் இப்ப தடை பண்ணிட்டோம். ஆமா, தடை பண்ணிட்டாங்க. எவ்வளவு கள்ளிப்பால் ஊத்தி எவ்வளவு கொலை பண்ணிருக்கோம். இன்னைக்கு அந்த கொலைகள்லாம் இல்ல, கம்மியாயிடுச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை பார்த்தா ஆணுக்கு தான் கள்ளிப்பால் ஊத்திட்டு இருக்காங்க. சரிங்க, அதான் நான் கேட்க வந்தேன். அப்ப ஆனா ஒரு ஆண் குழந்தையோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ அதை தீர்மானிக்கிறது அப்பாவுடைய டிஎன்ஏல தான் இருக்கா? அப்பா தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்பாவுடைய இதில் தான் அந்த XY இதெல்லாம் குரோமோசோம் எல்லாம் வருவாங்க. அது ஒரு அளவுக்கு உண்மை, ஓரளவுக்கு உண்மை. உயிர் கொடுக்கறது ஆண் தான், கருவை சுமக்கிறது தான் பெண். அந்த கருவுக்கு உயிர் கொடுத்து மனித பிறவியா மாத்துறது ஆணுடைய கருமுட்டையில ஆணுடைய உயிரணு தான் உயிரை. இப்பதான் 13-12 வயது வரைக்கும் ஆணா வளர்றாங்க. திடீர்னு நான் பெண்ணா மாறிட்டேன், எனக்கு ஒரு மாற்றம் வந்துடுச்சு, திருநங்கையா மாறுறாங்களே, அது எப்படி நிகழுது? அது அந்த சூழ்நிலையில வளருது. நான் தான் சொன்னேன், ஒரு 3 பொண்ணுக்கு வரிசையா இருந்ததுன்னா ஒரு பொண்ணுக்கு ஆம்பளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு அந்த எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அந்த உடை மாற்றத்தினால டிரான்ஸ்ஜெண்டர்னு பேர். அண்ணன் தம்பியா வளர்ந்தோன்றாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் வளர்ந்துட்டே வராங்க. அண்ணன் தெளிவா இருக்காரு, திடீர்னு தம்பி திருநங்கையா மாறுறாரு, அது எப்படி? அதுதான் இப்படி இந்த மாதிரி அவங்களுக்கு அந்த பழக்கங்கள் சூழ்நிலை தான் முக்கிய காரணம். ஒரு பையன் நல்லா என்ன சொல்றான், புலமை புத்தகம் எழுதியிருக்காரு, எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவதாவது தீயவராவது அன்னை வளர்ப்பு. அவ்வளவுதான். நீங்க வளர்க்கும் போது ஒவ்வொரு பையன் விட்டீங்கன்னா அது ஒரு மாதிரியா தான் வளரும். அது உடல் ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டதுன்னு சொல்றாங்களா? அது மன ரீதியா வர்றது தாங்க. உடல் ரீதியா போறது மனசுலதான் மாற்றம். உடம்புல அவன் ஆணாத்தான் இருப்பான். உடல் ரீதியா அவனுக்கு எந்த உறுப்புல எந்த மாற்றமும் வராது. குழந்தை பெற்றுக்க தகுதியானவங்களா தான் இருப்பாங்களா? குழந்தையெல்லாம் அவன் குழந்தையெல்லாம் பெண்ணுக்கு வந்து லெஸ்பியனா இருந்தாலும் குழந்தை பெற்க முடியும். அதுல எல்லாம் பிரச்சனை வராது. இவன் ஆண் வந்து பொண்ணுகிட்ட போகவே மாட்டான், அதுதான் பிரச்சனை. இதனால அது வெறுக்கிறாங்க. அவகிட்ட என்னத்து போய் கெஞ்சறது, எனக்கு கேவலாம் அப்படின்னு நினைக்கிறான். அது வளர்ற சூழ்நிலையை பொறுத்து. அறிவுரை சொல்லி திருத்தலாம் மாட்டலாம் முடியாது. அவங்க கவுன்சிலிங் கொடுக்குறோம், அதெல்லாம் அவங்க மாறுறதே இல்லை. ஒரு 10 நாள் இருப்பாங்க, சொல்ல பேச்சு கேட்டுக்கிட்டு 11 நாள் பழைய பிடி போடுவோம் சார். அது எனக்கு நிறைய காசு கிடைக்கும் உடனே சார். ஆண் விபச்சாரிகள் தானே அவங்க. இந்த உடல் மாற்று அறுவை சிகிச்சையில விருப்பப்பட்டு அவங்க அடுத்தடுத்து பண்ணிக்கிறது. ஆனா அது அவங்க உடம்புக்கு கெடுதல் தானா நல்லதா? அது அவங்க பண்ணிட்டு நல்லாவே தானே இருக்காரு. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு விழுப்புரத்துல இருக்கிற கூவாகத்துல அந்த ஆண் உறுப்பை கட் பண்ற ரிச்சுவல்லாம் நடக்கும்.
அது உயிருக்கு ஆபத்தா முடியாது. உயிருக்கு ஆபத்தான் முடியுது, அதை பத்தி அவங்க கவலைப்படுறது. அவங்க படிக்கிறாங்க. நாங்க ஒரு காலத்துல அங்க போயிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் நின்று போச்சு. எய்ட்ஸ் கண்ட்ரோல்லாம் இப்போ கொரோனா வந்ததுக்கு பிறகு இதெல்லாம் இப்ப நாங்க போறது. அப்ப நிறைவான கேள்வி, அப்ப லெஸ்பியனாவும் வாழ்றது, ஹோமோசெக்ஸா வாங்குறது அவங்களோட உரிமை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதை தெரியாது, ஜாக்கிரதையா இருந்துக்க, அவ்வளவுதான் நம்ம சொல்ல வேண்டியது. நம்ம கடமை எச்சரிக்கை. மருத்துவராக ரோட்ல போவாத, அடிச்சதுன்னா செத்து போயிடுன்னு சொல்றதுக்கு தான் முடியும். நீ என்னடா சொல்றது, போவேன்னா போ, அதுவும் என் உரிமை, என் பிறப்புரிமை. பிறப்புரிமைன்னா போ, ரோட்ல போய் சாவு, யார் வேணும். ஏற்கனவே நம்ம நாட்டுல பெண்கள் பிறப்பு விகிதம் கம்மியா, ஆண்கள் பிறப்பு விகிதம் கம்மியா இருக்கா, பெண்கள் பிறப்பு விகிதம் கம்மியா இருக்குன்றாங்க. இல்ல அது எல்லாம் உலகம் முழுவதிலுமே அந்த பெண்கள் தான் அதிகம்தான். மருத்துவராக நிறைய கருத்தை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றிங்க. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.